ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் குடுமியில் ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, ஸோ இந்த பாடத்தோட கற்றல் நோக்கங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ மாநில அரசு நிர்வாகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது மாநில அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முதலமைச்சர், ஆளுநர் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அப்புறம் தேர்தல் எப்படி நடக்க போகுது, அப்புறம் சட்டமன்ற மேலவை பேரவைனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நீதித்துறை பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த பாடத்தில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு 2 அரசாங்கம் இருக்குது. ஸோ ஓகேவா. ஸோ இந்தியாவில் மொத்தமாக 28 மாநிலங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு மாநிலமும் அதுக்குன்னு ஒரு நிர்வாக அமைப்பு வச்சுருக்கும். ஸோ அது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். ஸோ மாநில அரசு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மாநில அரசு வந்து நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை 3 வச்சுருக்கோம். அதாவது நிர்வாகம் அமைக்கிறதுக்கு ஒரு குழு இருக்கும், சட்டமன்றம் பார்க்குறதுக்கு ஒருத்தங்க, சட்டங்களை ஏற்ற சட்டமன்றம் இருக்கும், அந்த சட்டங்களோட நிர்வாகத்தை பார்த்துக்கிறதுக்கு நிர்வாகம் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு நீதித்துறை இருக்கும். தப்புக்களுக்கு நீதித்துறை கண்டிப்பாக எல்லா மாநிலத்துலேயும் இருக்கும். ஸோ இது 3ம் மெயின் இம்பார்ட்டண்ட். அடுத்தது மாநில ஆளுநர் சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக தான் செயல்படுறாரு. அவர் சட்டமன்றத்தோட தலைவரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மாநில ஆளுநர் சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக செயல்படுகிறார். ஸோ முதலமைச்சர், ஆளுநர் மற்றும் அமைச்சரவையில் அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ இதுதான் அறிமுகம். அடுத்தது மாநில நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மாநில நிர்வாகத்தை நம்ம ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோன்னா, ஆளுநர். இவர் யார் அப்படின்னா, மாநில அரசின் தலைவர். ஸோ மாநில அரசின் தலைவர் யாருன்னு கேட்டால் ஆளுநர். ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. மாநில அரசோட தலைவர், அப்புறம் மாநில நிர்வாகத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டாலும் ஆளுநர் தான். மாநில அரசாங்கத்தின் தலைவர், இப்போ அரசு சட்டங்கள் இயற்றுதெல்லாம் சட்டமன்றம். ஸோ சட்டமன்றங்கிறது வந்து அமைச்சர்களால், முதலமைச்சர் இவங்க மூலயமா இருக்கிறது. ஸோ அதுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறவர் முதலமைச்சர். ஆனால் நிர்வாக பொறுப்புகள், ஸோ அப்புறம் மாநில அரசின் தலைவர். பொதுவாக மாநிலம்னு எடுத்தால் ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம யாரை சொல்லுவோம், ஆளுநர் தான் சொல்லுவோம். ஸோ ஆளுநருக்கு அப்புறம் தான் முதலமைச்சர். ஸோ மாநில அரசின் தலைவரும் ஆளுநர் தான், மாநில நிர்வாகத்தின் தலைவரும் ஆளுநர் தான். இவர் இந்திய குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுறார். இவருடைய பதவி காலம் வந்து 5 ஆண்டுகளாக இருக்குது. அப்பதவியிலேருந்து குடியரசுத் தலைவர் எப்போது வேணாலும் அவரை நீக்கலாம், பணியிடை அந்த மாதிரி பண்ணலாம், அப்புறம் அவரை ராஜினாமா கூட பண்ணிக்கலாம். ஆனால் மாநில அரசாங்கம் ஆளுநரை வந்து பதவி நீக்கம் செய்ய இயலாது. மாநில அரசாங்கத்தில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களால் இல்லை முதலமைச்சராலேயோ ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. அடுத்தது குடியரசுத் தலைவர் வந்து மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின், அதாவது மத்திய அமைச்சர்னா அந்த எம்பி பாராளுமன்றம் இருக்குல்ல, அது அங்கே இருக்கிற அமைச்சர்கிட்ட ஆலோசனை கேட்டும், அல்லது அந்தந்த மாநிலத்தோட நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை கேட்டும் ஒரு மாநிலத்தோட ஆளுநரை நியமிக்கிறார். அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவரை அந்த மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கிறது இல்லை. அதாவது இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக நியமிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி. ஸோ இப்போ மாநில ஆளுநராக இருக்கிறதுக்கு வயது வரம்பு என்னென்னா 35 வயதுகள். அவர் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றம், அதாவது இந்திய பாராளுமன்றத்திலே இல்லை எந்த மாநிலத்தோட சட்டமன்றத்திலே அவர் உறுப்பினராக இருக்கவே கூடாது. இல்லைன்னா ஆதாயம் தரும் எந்த ஒரு பதவியிலும் அவர் இருக்காமல் இருக்கணும். ஆளுநர் ஒரு மாநிலத்தோட பெயரளவு நிர்வாகி. அதாவது ஆளுநர் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு பெயரளவு நிர்வாகி மட்டும்தான். அதாவது சட்டங்கள் இயற்றுவதெல்லாம் சட்டமன்றம், இவர் நிர்வாகப்படுத்துறது மட்டும்தான் இவர் பண்ணுவார். மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநரிடம் உள்ளது. நிர்வாகத்தோட அதிகாரங்கள் எல்லாமே ஆளுநர்கிட்ட இருக்குது. ஓகேவா. சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து இருக்கான்னு கேட்டால் அது முதலமைச்சர்கிட்ட சட்டமன்றத்துக்கிட்டேயும் தான் இருக்குது. ஓகே. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் ஆளுநரின் பெயரால் மேற்கொள்ளப்படுகிறது. நிர்வாக செயல்கள் நான் முன்னிலும் சொன்ன மாதிரி மாநில அரசின் தலைவர், நிர்வாகத்தின் தலைவர் தான் ஆளுநர். முதலமைச்சர் மற்றும் அவருடைய ஆலோசனையின் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பது ஆளுநரோட வேலை. ஸோ அவ்வளோதான். ரொம்ப பெருசாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற தியரிலாம் கிடையாது இது. ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் வந்து எந்த சட்டப்பிரிவுக்கு கீழே ஆளுநரை மாநிலங்களுக்கு நியமிக்கிறாருன்னா, சட்டப்பிரிவு 356. சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநரை நியமிக்கிறாரு. மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களாகவும் ஆளுநர் வந்து பணியாற்றுறார். அதுக்கப்புறம் மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும், ஒத்திவைக்கவும் மற்றும் சட்டமன்ற
சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரமும் ஆளுநர்கிட்ட இருக்குது. ஒரு சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் ஆளுநர்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்தது ஆளுநர் ஒப்புதலுக்கு பின்னரே ஆளுநருக்கு நிர்வாகத்தில் தானே அதிகாரம் அதிகமாக இருக்குது. சட்ட மசோதா கொண்டு வர்றது, அதுக்கப்புறமேட்டு பண மசோதாக்கள் கொண்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாமே ஆளுநரோட ஒப்புதலுக்கு கீழே தான் வரும். இல்லை ஆளுநரோட ஒப்புதலுக்கு ஒரு வேளை வந்து 2 அவைகளும் கூடலை அப்படின்னா கூட இவர் வந்து இரு அவைகளும் வந்து இல்லாத போது இவர் அவசர கால கூட்டத்தொடர் கூட பண்ணி சட்டத்தை பிறப்பிக்கிறார். யார்? ஆளுநர். சட்டமன்றத்தின் ஒரு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினரை வந்து போதிய அளவு அவருக்கு எந்த ஒரு தகுதி இல்லாத போது கூட ஆளுநர் வந்து நியமிக்கும் உரிமை பெற்றிருக்காரு. ஒரு ஆங்கிலோ இந்தியனை ஆளுநர் வந்து சட்டமன்றத்தில் நியமிக்கும் பதவியை பெற்றிருக்கிறார் ஆளுநர். அதுக்கப்புறம் மாநில சட்டமன்ற மேலவை, அதாவது ஒரு மாநிலத்தோட சட்டமன்றத்தில் ஓரவை சட்டமன்றம், ஈரவை சட்டமன்றம்னு 2 இருக்கும். தமிழ்நாட்டிலேயே மொத்தமாக ஈரவை சட்டமன்றம் வந்து 6 மாநிலங்களில் செயல்படுது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஓரவை சட்டமன்றம், இந்தியாவிலேயே மொத்தமாக 6 மாநிலங்களில் வந்து 2 அவை சட்டமன்றம் செயல்படுது. அது என்ன பார்க்கலாம். அந்த 2 அவை இருந்தால் தான் சட்டமன்ற மேலவைன்னு ஒன்று இருக்கும். அந்த மேலவையில் வந்து கலை தொடர்பு, அதாவது அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை, இந்த மாதிரி தொடர்பான சிறப்பான பங்காற்றியவர்களில் ஒருத்தரை பிரதிநிதித்துவமான உறுப்பினராக நியமிக்கவும் மாநில ஆளுநருக்கு உரிமை இருக்குது. அதுக்கப்புறம் மாநில அரசாங்கத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஆளுநரின் ஒப்புதலுக்கு பிறகு, அதாவது பண மசோதாவும் சரி, ஆண்டு நிதிநிலை பண மசோதா, இது எல்லாத்தையும் வந்து நியமிக்கிற உரிமை வந்து ஆளுநருக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பண மசோதா. சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பண மசோதாவில் அனைத்து மசோதாக்களும் ஒப்புதல் அளிக்கிறார். ஆளுநர் ஒப்புதலுக்கு அப்புறம்தான் இது எல்லாமே வந்து சட்டமாக பிறப்பிக்கப்படும். மாநில அரசின் எதிர்பாராத செலவின நிதியும் ஆளுநர் கட்டுப்பாட்டில் தான். எதிர்பாராத செலவின நிதினா திடீர்னு ஒரு புயல் வந்துருச்சு, அந்த மாதிரி எதிர்பாராத செலவின நிதிகளும் ஆளுநரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே ஆளுநர் தான் பார்க்குறாரு. அடுத்தது ஆளுநரின் நிலை எப்படி இருக்குன்னா, ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட போதிலும் அவர் மாநிலத்தில் பெயரளவு தலைவராக மட்டும்தான் இருக்கார். மாநிலத்தில் எப்படி இருக்கார்? அவர் பெயரளவு தலைவராக மட்டுமே இருக்கிறார். அவர் தனது அதிகாரங்களை குறிப்பிட்ட சில நேரங்களில் செயல்படுத்துகிறார். அது மத்திய அரசின் ஒரு முகவராக மாநிலத்தில் செயல்படுகிறார். மத்திய அரசின் ஒரு முகவராக மாநிலத்தில் செயல்படுறவர் யாருன்னா ஆளுநர் தான். அதுக்கப்புறம் ஆளுநர் முக்கியமான தருணங்களில் அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குவார். சம்டைம்ஸ் சில முக்கியமான தருணங்கள்னால் அது எப்படி வேணால் இருக்கலாம். இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு இது நடந்துடும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் சரி, நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லையும் சரி அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குகிறார் ஆளுநர். மாநிலத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பான ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் மாநிலத்தின் நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரோட அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் வந்து மாநிலத்தில் நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம். இதெல்லாம் வந்து ஆளுநர் வந்து ஒரு பெயரளவு தலைவர், நிர்வாகத்தின் தலைவர், அரசின் தலைவர், எல்லாருமே அவர் தான். எல்லா மசோதாக்களும், நிதி மசோதாக்களுமாகட்டும், பண மசோதாக்களாகட்டும், சட்டமன்றம் கூடாத போது கூட அவசர கூட்டத்தொடரை கூட்டி அவர் வந்து சட்டம் இயற்ற அதிகாரம் பெற்றிருக்கிறார். அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இல்லைன்னா எந்த ஒரு மாநிலத்திலையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது அப்படின்னா இவரோட அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் வந்து நெருக்கடி நிலையை அறிவிப்பார். இவர் வந்து குடியரசுத் தலைவரோட 356வது சட்டப்பிரிவின் கீழே தான் வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஆளுநர்கள் நியமிக்கப்படுறாங்க. இதெல்லாம் தான் ஆளுநரை பற்றியான இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஆளுநர் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன், அப்புறம் கலை, அறிவியல் தொடர்பு சார்ந்த ஒருத்தரை வந்து எந்த பிரதிநிதித்துவமும் இல்லாத போதும் வந்து மாநில பேரவை, அதாவது மாநில சட்டமன்ற மேலவைக்கு உறுப்பினராக நியமிக்கிற அதிகாரம் வச்சிருக்கிறார். இது எல்லாமே வந்து ஆளுநர் பற்றினது. இப்போ நம்ம பார்க்க போகிறது முதலமைச்சர் பற்றினது. ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் பெரும்பான்மை, அதாவது முதலமைச்சர் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும், பெரும்பான்மையாக யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் மாநிலத்தின் முதலமைச்சராக அறிவிப்பாங்க. அந்த மாதிரி அறிவிக்கும்போது மொத்தமாக
முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர். ஸோ இதுதான், இந்த கன்ஃபியூஷன் தான் இருக்கக்கூடாது. ஆளுநர் ஃபுல்லாக அரசின் தலைவர், நிர்வாகத்தின் தலைவர். ஆனால் முதலமைச்சர் வந்து அமைச்சரவைக்கு, அது அமைச்சரவைனா யார்? எம்எல்ஏக்கள் கொண்ட அவை, சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அவை. அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து அமைச்சர்களை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க சட்டமன்றத்தில், அமைச்சர்கள்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அமைச்சரவையின் தலைவர் தான் முதலமைச்சர். முதலமைச்சரும் கண்டிப்பாக ஒரு சட்டமன்றத்தில் செலக்ட் ஆகிருக்கணும். அப்படி செலக்ட் ஆகி இல்லை அப்படின்னா அவர் குறிப்பிட்ட 6 மாதத்துக்குள்ளார அந்த ஏதாவது ஒரு சட்டமன்றத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக செலக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் அவரோட கட்சி பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் அவர் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, முதலமைச்சர் வந்து மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை இழக்கும் போது அவர் இப்போ முதலமைச்சருக்குன்னு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பதவி காலம் கிடையாது. எப்போ சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் எழும்போதும் முதலமைச்சர் கண்டிப்பாக பதவி விலக வேண்டும். முதலமைச்சர் பதவி விலகிறதுங்கிறது அந்த சட்டமன்றமே பதவி விலகிற மாதிரி, உறுப்பினர்கள் எல்லாருமே. அப்போ தேர்தல் மறுபடியும் நடக்கும் அந்த மாதிரி. ஸோ வந்து ஆளுநருக்கு பதவி காலம் 5 ஆண்டுகள். ஓகேவா? சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களுக்கு பதவி காலமும் 6 ஆண்டுகள். அது கீழே லெசனில் வரும். ஸோ முதலமைச்சரோட பதவிக்காலம் வந்து ஒரு நிலையானது கிடையாது. 5 ஆண்டுகள்னு போட்டு வைக்கக்கூடாது. அடுத்தது, முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் தான் நம்மளை குழப்பம். முதலமைச்சர் வந்து மாநிலத்தின் தலைமை நிர்வாகி. அப்போ மாநில அரசு நிர்வாகத்தின் தலைவர் யார்? ஆளுநர். ஆனால் தலைமை நிர்வாகி யார்? முதலமைச்சர். ஸோ ஆளுநர் வந்து அரசர்னால் இவர் வந்து ஒரு படைத்தளபதி மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நான் நிறைய கன்ஃபியூஸ் ஆகியிருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ மாநில முதலமைச்சர் அமைச்சரவையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஸோ சட்டமன்ற உறுப்பினர்களில் சிலர் ஆளுநர் ஆலோசனை பேரில் முதலமைச்சர் ஆலோசனை கொடுத்து ஆளுநர் வந்து அமைச்சர்களாக நியமிப்பார். ஸோ சட்டமன்றத்தில். அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து மாநில அரசாங்கத்தின் கொள்கைகள், அந்த சட்டமன்றம் எலெக்ஷனே எப்படி நடக்கும்? ஸோ கொள்கைகள்லாம் சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்டு தானே. ஸோ கொள்கைகள் உருவாக்குவதில் முதலமைச்சர் வந்து மாநில அரசாங்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஸோ அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் அவரது முடிவே இறுதியாகவும் இருக்கும். ஸோ முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி ஆளுநர் பல்வேறு உயரதிகாரிகளை நியமிக்கிறார். ஸோ பல்வேறு உயரதிகாரிகள் வந்து எப்படி நியமிக்கிறாங்களாம்? முதலமைச்சர் வந்து அமைச்சரவையின் ஆலோசனைப்படி ஆளுநர் வந்து அந்த நிறைய செக்டர்ஸ், கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்கு ஹையர்ஸை வந்து முதலமைச்சர் அமைச்சரவையினோட ஆலோசனைப்படி நியமிக்கிறாங்க உயரதிகாரி. ஸோ இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம். ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் மட்டும்தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது இந்த வீடியோக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் 2 வீடியோ இந்த லெசனுக்கே வரும். கண்டினியூஸாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துடும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.